இல்லை மங்காத்தா வராமல் இருந்திருந்தா இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணதை விட ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் தி அமௌண்ட் வந்திருக்கும். ஓகே. பட் அது நான் சொல்லி அடி வாங்கல. ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் அவங்க நிறைய ஆக்குப்பை பண்ணதுனால எனக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது எதிர்க்க வந்த கெஸ்ட் வந்து மைண்ட்ல தோணும்ல, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை இன்டர்வியூ பண்ணணுமா, உங்களுக்கும் இப்ப என்ன பார்த்து தோணும். அதெல்லாம் இல்ல ப்ரோ, இல்ல வேற வழியே இல்லாம இல்ல சொல்றேன், சும்மா சொல்றேன், இமேஜினேஷனா சொல்றேன். உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 சுத்தமா பிடிக்காம ஒரு படமா இருந்ததுன்னு வைங்களேன் பார்த்துட்டு, ஆனா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிற சிச்சுவேஷன் இருந்தது, வேற வழி இல்ல ஹாட்ஸ்பாட் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே நீங்க பேசி ஆகணும்ல. ஹாட்ஸ்பாட் 2 ஃபார்மட்ல தான் இருக்கு. இல்ல ஆனா உங்க மைண்ட்ல அது எப்படி இருக்கும்னா, இவனவா இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு என் நேரம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நினைச்ச எத்தனை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க? நிறைய இருக்கு. அடுத்த சிவகார்த்திகேயன் இந்த சேனல்ல இருந்து வந்து 10வது 400 சில்ட்ரால் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதை அமிச்சும் போது அமிச்சிருந்தேன், சிவா ப்ரோக்கு அமிச்சிருந்தேன். பாருங்க ப்ரோ, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னேன், படத்துலயும் உங்களை பத்தி பேசியிருக்கோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு, என்ன பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, நீங்க படத்தை பாருங்க அப்படின்ட்டு. MS பாஸ்கர் சார் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கு. இப்போ கேமரா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்லோவா சார்ஜ் ஆகி ஒரு ஃபேஸ் கிட்ட வந்து நிற்கும். வந்து இன்னும் ஒரு 30 செகண்ட் ஸ்டே இருக்கும். அப்போ ஒரு கண்ணில் தண்ணி வரணும், அழுவார், பேசுவார், அதுக்கப்புறம் புல் பேக் போய் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம். என்னன்னா 6 டேக் போயிருந்தோம். 6 டேக்குமே கேமரா அங்கிருந்து சார்ஜ் ஆகும்போது அவர் கண்ணில் தண்ணி இருக்காது. இங்க வந்து நிற்கும் போது இங்க ஷார்ட் ஸோ கிளிசரின் போட முடியாது, ஏன்னா இங்கே தான் அழணும். 6 டேக்லயுமே கரெக்டா அங்க வந்து கேமரா நிற்கும் போது அந்த இடத்துல அழுத ஒரு கண்ணில் தண்ணி வந்து, அது ஒரு பயங்கரம். இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஹாட்ஸ்பாட் 1, அடியே, ஹாட்ஸ்பாட் 2 போன்ற வெற்றி திரைப்படங்களின் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கும். ஸோ இயக்குனர் விக்னேஷ் கார்த்திகா அடுத்த ஒரு படைப்பு, அடுத்த ஒரு வெற்றி. ஸோ இந்த வெற்றி எப்படி இருக்கு? ஹாட்ஸ்பாட் 2 மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணா மீம்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், தியேட்டர் ஸ்கிரீன்ல எடுத்த வீடியோஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஸ்டோரி போட்டு டேக் பண்ணி பயங்கரமா மாஸ் பண்றாங்க பசங்க. ஸோ இவ்வளவு ஹாப்பி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ரொம்ப ஹாப்பி. ஓகே. வேற என்ன சொல்றது, பயங்கர ஹாப்பியா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ். சோ பயங்கர ஹாப்பி. ஓகேங்க. சரி, எனக்கு நான் ரீசெண்டா பார்த்தப்போ இப்போ இந்த மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே அதை சுத்தி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அதாவது வந்து நிறைய வரக்கூடிய படங்கள் வந்து ஸ்கிரீன்ஸ் கம்மியாகுதுன்னு. அப்போ வந்து அதுக்கு நடுவுல வந்து ஹாட்ஸ்பாட் 2 ஓடது மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறது. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஹெல்த்தியா தான் அதை பாக்குறோம். நீங்களும் ரொம்ப ஒரு கிராட்டிடியூடா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு நடுவில் அந்த கண்டென்ட் ஜெயிச்சதுல வந்து எவ்வளவு ஹாப்பி நீங்க? அந்த ஸ்கிரீன் ஷேரிங் எவ்வளவு இருந்தது உங்களுக்கு? இல்ல மங்காத்தா வராமல் இருந்திருந்தா இப்போ நாங்க கலெக்ட் பண்ணதை விட ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் தி அமௌண்ட் வந்திருக்கும். ஓகே. பட் அது நான் சொல்லி அடி வாங்கல, ஏன்னா ஸ்கிரீன்ஸ் அவங்க நிறைய ஆக்குப்பை பண்ணதுனால. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். பட் ஓகே, தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதுல பாதி தான் கலெக்ட் பண்ணிருப்போம், ஏன்னா வந்திருக்கவே மாட்டோம் நாங்க. ஸோ அது தெரியல. ஸோ அந்த வகையில தானு சாருக்கு நன்றி தெரிய புஷ் பண்ணதுக்கு. பட் மங்காத்தா அது ஒரு பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் வீக். இப்போ ஓகே, செகண்ட் வீக்ல பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் வீக் அந்த பிரச்சனை இருந்தது. ஓகே. ஸோ இப்போ அது பயங்கரமான ஒரு லீக். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீஸ் டேட்டா பிளான் பண்ணது வந்து Jan 30 பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. ஜனநாயகன் 9, பராசக்தி 10 அப்படின்னும் போது அந்த ரன் முடிஞ்சிருக்கும். ஸோ 23rd வரைக்கும் 2 வீக்ஸ் முடிஞ்சிருக்கும். 3rd வீக் தான் 30th பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா ஜனநாயகன் கன்ஃபியூஷனால யார் எப்போ என்னன்னே தெரியல. அப்புறம் 14 நினைச்சோம். பட் 14 வாவாத்தியார் அவங்கெல்லாம் வந்ததுனால சரி ஸ்கிரீன்ஸ் பிரச்சனை இருக்கும்ட்டு 23 திடீர்னு 3 மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போய் ரெக்வெஸ்ட் பண்ணோம். அப்படின்ற பட்சத்தில் அவங்க தள்ளிட்டாங்க. ஸோ மங்காத்தா அண்ட் இந்த படத்தை பார்த்து வந்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், இவ்வளோ நாள் நான் உழைச்சதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது அப்படின்னா யாரோட காம்ப்ளிமெண்ட் சொல்லுவீங்க? மக்கள் கூட்டமா தியேட்டர்ல என்ஜாய் பண்றது தான் பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே. மற்றபடி யார் தனியா சொல்றதை தாண்டி தியேட்டர்ல நீங்க போய் அங்க நின்று பார்க்கும்போது அவ்வளோ கைத்தட்டல், விசில் சத்தம், பிளாஸ்ட் ஆகி ஒரு மேட்டர் படமே பார்க்காம அம்மன் தலையாட்டுறீங்க பாருங்க நீங்க. அது ஒரு வகையில காமெடியா தான் இருக்கு. பட் ஆனா அதுதான் இருக்கிறதுலயே பிகெஸ்ட் காமெடி. ஓகே. நாங்க வந்து படம் சீக்கிரமா பாத்துறோம், அதுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு. சரினா ஒரு சில வீடியோஸ் ஷேர் ஆனது, நியூஸ் பார்த்தோம், அது வந்து கண்டிப்பா பார்த்தோம். பட் விரைவில் பார்த்துட்டு நாங்க வந்து டெக்ஸ்ட் பண்றோம். அப்ப நீங்க வந்து எங்களுடைய மன்னிப்பு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ எனக்கு எப்படின்னா, இப்போ நம்ம லைக் உங்களை வந்து ஃப்ரம் டெலிவிஷன் பாக்குறப்போ ஸ்டாண்டப்பா இருக்கட்டும், மிமிக்ரியா இருக்கட்டும்,
அதுல ஒரு கண்டென்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிரிக்க வச்சிருக்கீங்க. பட் படமா வரப்போ ஒரு டைரக்டரா வரப்போ நம்ம ஒரு டைலாக் எழுதுறோம், இங்க இவங்க சிரிப்பாங்க இல்ல சிரிக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி நீங்க சிரிக்க வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னதோட ஃப்ளோல நான் வரணும்னு பார்த்தா, கதிர் அவரோட டைலாக் பேசுறதெல்லாம் வந்து தியேட்டர்ல பிளாஸ்டா இருக்கிற வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அவர் ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு லைக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இருக்கட்டும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது வேற. பட் படத்துல அதுல ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதை சிரிக்க வைக்கிறது ஒரு தனி மேட்ரு. ஸோ அது அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க, அந்த ஹியூமர் ஒர்க் பண்ணுது. எனக்கு ஆக்சுவலி அடியிலேயே ஹியூமர் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது ஒரு போர்ஷன் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே ஹியூமர் எனக்கு இருக்கிறதுலே கஷ்டம் ஹியூமர் தான். எழுதி தியேட்டர்ல சிரிக்க வைக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா அந்த ஹியூமர் ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப கடுப்பாயிருவாங்க, கோவம் வந்துடும், டேய் இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படின்ற மாதிரி இரிட்டேட் ஆயிரும். ஸோ அது அடியில் ஒர்க் ஆகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்லி ஆக்சுவலி தியேட்டர்ல ஹியூமர் சூப்பராக ஒர்க் ஆச்சு. எங்கெல்லாம் ஒர்க் ஆகணும்னு நினச்சோமோ அங்கெல்லாம் பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ ஆனால் கம்மியான ஸ்க்ரீன்ஸ்ன்றதுனால இதுக்கு நடந்தது அதில் நடக்கல தியேட்டருக்குலி. பட் இதில் ஐடியாவாக இருந்ததே இது மெயினாக நிறைய ஃபன் இருக்கணும்னு கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதும் போதே அப்படி தான் நினச்சி எழுதுனது. ஸோ எமோஷனாக சீரியஸாக பெருசாக இங்கேயும் போயிட வேணாம், அப்படியே போனாலும் அது ப்ரொடாமினண்ட்டாக ஃபன்னில் கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அது நினச்சா மாதிரியே ஒர்க் அவுட் ஆனது. சில இடங்கள்லாம் நினச்சதை விட பல மடங்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க. ஸோ வந்து நீங்க வந்து காமிக்கல எப்போதுமே உங்களோட படங்கள் வந்து ஒரு நார்மல் ஃப்ளோல இருக்காது, உங்க யூனிவர்ஸ்குள்ளே நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்க. லைக் அது அடியவா இருக்கட்டும், ஹாட்ஸ்பாட் 1 இருக்கட்டும் 2 இருக்கு, அதோட ட்ரெய்லரே வந்து ஒரு வித்தியாசமான கட்டா இருக்கு, அதுக்கு ஒரு நரேஷன் இருக்கும். இதுல வந்து பர்டிகுலரா வந்து சிஎம் சிவகார்த்திகேயன் எதிர்கட்சி தலைவர் விஜய் சேதுபதி சொல்லப்போ அது அவர் ரீசெண்டா அட்ரஸ் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்ப ஏதோ தெரியாம வச்சுட்டாங்களா என்கிட்ட கேக்குறீங்க, அங்க போய் கேள்வி வச்சுட்டாங்களா ஒரு சொல்ல அப்படி வச்சிருக்காங்களா தெரியல. நான் எனக்கு தெரியல, நீங்க வேற எங்கேயோ டிவியேட் ஆயிட்டு போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க எதுவும் வச்சுட்டு. பட் ஆனா நீங்க எதுவும் லைக் அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துல இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லாம் அனுப்பிச்சிங்களா? அந்த மாதிரி ட்ரெய்லர் அனுப்பல, நான் வந்து இந்த காஸ்ட் ரிவீல் வீடியோ ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம் எல்லாரையும் ரிவீல் பண்றதுல. ஒரு டிவியில இருந்து வந்து நான் 10,434வது நாள் அடுத்த சிவகார்த்திகேயன் இந்த சேனல்ல இருந்து வந்து 10,400 சில்லற ஆள் ரக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதை அமிச்சும் போது அமிச்சிருந்தேன், சிவா ப்ரோக்கு அமிச்சிருந்தேன். பாருங்க ப்ரோ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னேன் படத்துலயும் உங்களை பத்தி பேசியிருக்கோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு, என்ன பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க படத்தை பாருங்க அப்படின்ட்டு ட்ரெய்லர்லயே இருந்தது. ஆனா ட்ரெய்லர் நான் அனுப்பல அவருக்கு. இப்ப கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் பேசல. நார்மலா நம்ம ஒரு படம் வந்துட்டு எடுக்கும்போது அது ஒரு ஃப்ளோல ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது அது ஒரு ஃப்ளோல போயிடும். பட் இந்த மாதிரி காமெடி ஜானர்ல நம்ம ஒன்று எடுக்கும்போது அந்த கவுண்டர்ஸ் அந்த காமெடிஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டா அந்த பிளேஸ்ல செட் ஆகணும் இல்ல. ஸோ நீங்க எழுதும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த டிராவல் ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா ஈஸியா இருந்ததான்னு தெரியல. அது ஒரு இதுதானே, நம்ம ஒரு இன்ஸ்டிங்க்ட் தானே, பல்ஸ் தான். எழுதும் போது இது ஒர்க் ஆகும்னு நினைச்சு எழுதுவோம். ஒரு சில இடத்துல கவுண்டர் இல்ல அந்த ஹியூமர் டப்புன்னு, ஒரு சில இடத்துல கவுண்டர் ஹியூமரா இருக்கும், ஒரு சில இடத்துல சிச்சுவேஷன் ஹியூமரா இருக்கும், டார்க் ஹியூமரா இருக்கும். அந்த இடத்துல என்னவோ அதை எழுதும் போது தோன்றது தான். இங்க ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற தாட் இருக்கும். பட் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இது ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு எரப்ட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சுதான் எழுதவே செய்வோம். பட் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? நான் எழுதிட்டு என் டீம் கிட்ட சொல்லுவேன். ஓகே, நம்ம கிட்ட ஒரு கம்ஃபர்ட் கேங் இருப்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஹியூமர் போட்டா அது வந்து அவங்க ஓபனா சொல்லிருவாங்க இது நல்லா இருக்கும் நல்லா இல்ல. அது மாதிரி உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஏதாவது நேம் பண்ண முடியுமா? இந்த இவங்க சொல்றது நான் எடுத்துப்பேன் இந்த கிரிட்டிசிசம். அது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் தான் டைரக்ஷன் டீம். கிஷோர் கோ டைரக்டர், ஏழுமலை அசோசியேட் டைரக்டர், மாதவன், பிரபா, கஜஸ்ரீ, கோபி, இவங்களாம் டைரக்ஷன் டீம். எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த படமே ரிலீஸ்க்கு முன்னாடி டீம்ல பாதி பேருக்கு படம் நல்லா இல்ல, கேவலமா இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஆமா ரொம்ப ஓப்பனா படத்தை எதையாவது அமிச்சா நல்லா இருக்குன்னு அவங்கள வாயில வெறும்னா நல்லா அது மட்டும் ரொம்ப கேவலமா இருக்குண்ணே, சுத்தமா ஒர்க் ஆகலண்ணே, அந்த எது ஒர்க் ஆகுதோ அது எப்படா இருக்கு, அது ஓகே தான். ஏண்டா கேவலமா இருக்குன்றதே ரொம்ப அப்படியே அழுத்தி கேவலமா இருக்கு அப்படின்ற, நல்லா இருக்குன்றது ஓகே தான், நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு, அதை ஒழுங்கா சொல்லா மாதிரிதான் இருக்கும். அதை மட்டும் சட்டிலா சொல்லிட்டு அப்படியே போற போக்குல அது ஓகே தான் சொல்ல கூட மனசு வராதோ ஓகே சொல்றேன். ஓகே, பட் அதை தாண்டி வந்து லைக் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இப்ப நீங்க சொன்ன ரக்ஷனுக்கு ஒரு ரிவீல் பண்றப்போ
அவரோட ஜோன்லயே அவர் எங்கேருந்து வந்தாரோ ஸோ அதை வச்சு காமிக்கல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அஸ்வினுக்கா இருக்கட்டும் ஸ்கிரீன்ல நம்ம அவங்களுக்கு ஒரு டைலாக் எழுதுவோம். அது வந்து அவரை வச்சு ட்ரோல் பண்ண மெட்டீரியலா இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம காமிக்கல ஒன்று சொல்லலான்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ ஒரு சில டைம் மேபி ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ் வந்து எஸ்டேட் பண்ணலாம், ஓகே இது இவ்வளோ வேணாம் இவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் அதை தாண்டி நீங்க பண்ண ப்ராசஸ் அது ஆக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணதா இருக்கட்டும், அது ஒர்க் ஆனதா இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்கா நீங்க எடுத்தது அதை பத்தி சொல்லுங்க. அந்த இது காஸ்டிங் ரிவ்யூ கேக்குறீங்க இல்ல? அது பண்ணிட்டு முதல்ல எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன், எல்லாரையும் கலாய்ச்சி தான் பண்றோம், சரி இதுதான் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பண்ணது. எல்லாரும் பயங்கர ஸ்வீட் எனஃப் தான், எல்லாரும் என்ன நம்பினாங்க. ஸோ அதனால எல்லாம் ஓகே சொன்னாங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு 41வது ஆளா நான் கேட்கறேன். அஸ்வின் கிட்ட கதை சொல்லி அவர் வந்து எப்படி இருந்தாரு அப்படின்றது, ஏன்னா அவர் கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி மீம்ஸா வந்துட்டு இருந்தது. ஆனா அதை அவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு. பட் நீங்க சொல்லும் போது இது எப்படி இருந்துச்சு ப்ராசஸா? ஏன்னா அவர் ஒன்று மைண்ட்ல வச்சிருப்பாரு, அவர் ஒரு லவர் பாயை என்ட்ரி கொடுத்தாரு சினிமால. பட் இது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணமா இதுவும் லவர் பாய் இல்லைங்க. பட் இது இன்னும் ஒரு வித்தியாசமா அவர் ரொம்ப சத்தமா ஹியூமர் பண்ணி இல்ல அது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிலாம் நான் வேற அந்த படத்துல பாக்கல, அதனால அப்படி சொல்றேன். சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்றப்ப அது எப்படி எந்த பாயிண்ட் அவருக்கு? ஆக்சுவலி முதல்ல வேற ஒரு கதை ஃபர்ஸ்ட் சொல்லி அது பண்றதா இருந்தது வேற ஒரு ப்ரொடக்ஷனுக்கு. அது அதுக்கப்புறம் சில காரணங்கள்லாம் நடக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 நான் கதை சொன்னோன்னே அவருக்கு ஹாட்ஸ்பாட் 1 பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவர் பார்க்கல முன்னாடி, அப்புறம் பார்த்துட்டாரு. ஸோ பார்த்துட்டு அவர் ஹாட்ஸ்பாட் 1 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசியிருப்பார் ஃபோனில். அதுக்கப்புறம் 2 கதை கேட்டார். அவர் போர்ஷன் அவர் கேட்டோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சூப்பர். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எதுவும் இல்லை. பட் அதை தாண்டி இப்போ ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ண வேர்ட்ஸா இருக்கட்டும், இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதுல வந்து எனக்கு நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்சது வந்து அந்த டிஐஎன்கேக்கு டிங்குக்கு வந்து அப்பா அம்மா ஆக்சுவலா இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த கேரக்டர் போடுற கவுண்டர்ஸ் எல்லாம் லைக் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிட்டேன். லைக் நீங்க மேபி இருந்திருந்தா நீங்க அதை சொல்லிருப்பீங்க. அது எப்படின்னா எங்களை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆடியன்ஸ், நாங்க குடுக்குற ஒரு கவுண்டர் மாதிரி இருந்துச்சு. சோ அந்த கேரக்டர் அதுக்கு டிசைன் பண்ணது. அந்த கேரக்டர் முதல்ல கதையில இல்ல, அஸ்வின் கதையில அந்த ஹமர் அந்த கேரக்டர் பண்ணது. அவர் ஆக்சுவலி முதல்ல கதையில இல்ல. அது ஷூட்டுக்கு ஒரு 10 days முன்னாடி தான் எனக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தேவை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 10 நாள் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டரே இல்லை, இப்போதான் பார்ட் 1லயும் அவர் நடிச்சிருந்தாப்புல. ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட், உனக்கு என்னெல்லாம் தோணுதோ நீ ஒர்க் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே இது இங்கே அப்படின்னு சும்மா, ஏன்னா அது அந்த கேரக்டர் இல்லைன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த கேரக்டர் வச்சு ஒரு பஞ்சுன்னு போட்டிருந்தா எல்லாம் ஒர்க்காகவும் தோணுச்சு. எல்லா பஞ்சும் தேட்டரில் பிளாஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அமருக்கு பயங்கர கிரெடிட்ஸ், ஏன்னா அவனை சூப்பராக பண்ணியிருந்தான். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காமெடியன், கூடிய விரைவில் இன்னும் நிறைய பெரிய படங்கள் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற காம்ப்ளிமெண்ட் கேட்டா உங்களோட அடுத்த எல்லா படத்துலயும் அவர் இருப்பாரு அப்படின்றது வந்து மேண்டேட்டரியாக இருக்கப்படுது. சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் எனக்கு வந்து பர்சனலா என் ஃப்ரெண்டு ஒரு குட்டி ஸ்கிரீன் பிரசன்ஸ் அருண் கார்த்தி. அவர் நல்ல ஆக்டருங்க. அதுல அந்த ஜேர்னலிஸ்டா பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு அவன் ஷேர் பண்ணப்போ. ஓகே சூப்பர் செம. ஏன்னா இவரோட வேர்ல்ட்ல வந்து கண்டிப்பா அது ஹியூமரா தான் இருக்குன்றப்போ அவர் பிரசன்டரா இருக்கட்டும் தியேட்டர்ல இருக்கட்டும் நல்லா பண்ணிருந்தாரு. ஓகே, சோ நீங்க சோஃபார் தியேட்டர் விசிட் போயிருப்பீங்கல்ல உங்களுடைய டீமோட, சோ அதுல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்தது? என்னென்ன ஷோவுமே பிளாஸ்ட் தான். இப்பவும் போயிட்டு தான் வரேன். ஒவ்வொரு ஷோ பார்க்கும்போதும் இந்த ஷோ தான் இது வரைக்கும் பார்த்ததுல பெஸ்ட் ஷோல அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பல ஷோல இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல்லு அப்பா அப்படி இருந்தது. ஒரு விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் டே பார்க்குற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா நீங்க பாருங்க, கிரௌடோட பாருங்க. வீக் டேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50-60% தான் இருக்கும் ஆக்குபென்சி. வீக்கெண்ட்ல அந்த கிரௌடோட பாக்குற வைபு பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நாங்களும் பாத்துறோம். ஸோ இது வரைக்கும் ஹாட்ஸ்பாட் 2 பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தியேட்டர்ல போய் பாத்துருங்க. இந்த ஃபன் எல்லாத்தையும் அங்க போய் நம்ம முழுசா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல வந்து விஜய் சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி நான் சும்மா இதையும் கம்பேர் பண்ணல, அப்படியே வந்து எடுத்து பார்த்தா இதுல எம்எஸ் பாஸ்கர் சார் பேசுற நிறைய வசனங்கள் வந்து நிறைய பேரால கன்சியூம் பண்ணப்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல நான் வந்து இன்னும் இருக்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல. ஆடியன்ஸ் இந்த ஷோல
அவங்க ஓகே அப்படின்னு இருக்கும். சரி, எனக்கு வந்து okay. உங்களை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாலோ பண்றேன், அதனால சும்மா- நான் கொஞ்சம் சும்மா நிறைய கலாய்ச்சு. கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சும்மா வேற ஏதாவது ஃபன் ஃபன் அப்புறம் என்னைய போட்டு அடிப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சோ அதான் அதான் ஷார்ட் ஃபிலிம் மேட்ரு. ப்ரோ நான் கேட்கல ப்ரோ. இல்ல இல்ல சொல்லுங்க இல்ல அடுத்து ஷார்ட் ஃபிலிம் மேட்ரு. சோ நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் விஜய் வந்து சாருக்கு விஜய் சாருக்காக ஒன்னு பண்ணிருந்தீங்க. லைக் அவர் மேல இருக்கக்கூடிய ட்ரால்ஸ் ஹேட்ஸ்க்குலாம் வந்து ஒரு நீங்க ஒன்னு கன்வே பண்ற மாதிரி. பட் இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாரோட கேரக்டர் படத்துல ஹாட் ஸ்பாட் உள்ள இருக்கிறது வந்து அவர் பேசுற வசனங்கள் வந்து நிறைய பேரால அழகா கன்சியூம் பண்ணப்பட்டுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தான் எல்லாரும் ட்ரெண்ட் நினைப்பாங்க, பட் ஃபேஸ்புக்ல தான் இன்னும் ஆர்கானிக்கான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுல வந்து எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே இது ஒருத்தர் போட்டிருந்தார், ரேண்டமா ஒரு அங்கிள் போட்டிருந்தாரு. ஏன் அங்கிள் மென்ஷன் பண்றேன்னா அவர் ரொம்ப சினிமா பார்க்கமா அந்த ப்ரொஃபைல் என்னன்னா அது லைக் ஹூவர் ரோட் திஸ் அவருக்கு வந்து ஒரு பெரிய கிளாப். ஸோ வந்து அவ்வளோ கன்சர்னா எழுதியிருக்காரு. இது ஏன் வரைக்கும் அடாப்ட் ஆகுதுன்னு போட்டிருந்தாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப இது ரெண்டுமே ஒரு முரணா தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த டயலாக் எழுதின ப்ராசஸ் இது ரிலேட்டடா வரக்கூடிய கமெண்ட்ஸ், ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்டா நீயே ஒரு ஃபேன் தான், நீ ஏன் அப்படி ஒன்று பண்ணிருக்க, அதுதான் சிம்பிளா சொல்லணும். அதான் கரெக்டா. அவர் ஒரு ஆங்கரா இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. இல்ல புரியுது. இல்ல நான் விஜய் சாரோட ஃபேன் தான். இப்போ ஒரு பயங்கரமா குடிக்கிற ஒருத்தனால தான் குடியோட பிரச்சனைகளை பத்தி பேச முடியும். கரெக்டா. ஸோ நான் விஜய் சாரோட ஒரு ஃபேன் தான், சின்ன வயசுல இருந்து டை ஹார்ட் ஃபேனா, இப்போவும் ஃபேன் தான். பட் ஆனால் நான் சின்ன வயசுல வந்து நிறைய கிரேசியா என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருக்கேன். விஜய் சார் அஜித் சார் சண்டைலாம் வரும்ல, சண்டை போட்டு பேசாமல் இருந்திருக்கேன். ரொம்ப ஸ்டூப்பிடா, இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஸ்டூப்பிடாலாம் இருந்திருக்கு. பட் நம்ம எவால்வ் ஆகும்ல, நமக்கு வயசாக அதுக்கு வயசு அதிகமாக. பட் நம்ம ஒரு பாயில இருந்து மேனா மாறும்போது நம்ம எவால்வ் ஆகும்ல, எது சரி எது தப்பு. இப்போ யோசிச்சு பார்த்தா டேய் இதுக்காக அவங்க கூட சண்டை போட்டுருக்கிறேன், இதுக்காக பேசாம இருந்திருக்கிறேன் அப்படிலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் ரோட்ல நிக்கிறேன்னா நான் கால் பண்ணா என் ஃப்ரெண்டு வருவானா அவங்க வருவாங்களா? என் ஃப்ரெண்டு தான் வருவான். அப்ப யாருக்காக யார் கூட சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒருத்தரை ரசிக்கிறது ஓகே, பிடிக்கிறது ஓகே, பட் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்றதுதான். அந்த பைத்தியகாரத்தனமா நம்ம வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்டு, இல்ல யார் முக்கியம், நம்ம லைஃப்ல யார் முக்கியம் அப்படின்றது தெரியாம பண்றது தப்பு அப்படின்றதான் பேசியிருக்கேன். அண்ட் அகைன் அது நான் எவால்வ் ஆன ப்ராசஸ் தான். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது 2021 சம்திங் நினைக்கிறேன், 2020ல எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அப்போ இருந்த புரிதல்ல பண்ணதுதான். இப்போ இருந்த புரிதல்ல இப்போ சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, சரி ஓகே. ஸோ தான் எல்லாமே பீப்புள் எவால்வ் தான். இல்லை இப்போ ஒரு சில பேர் முன்னாடி ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நடிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க அதே அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா நடிக்க மாட்டாங்க. அஜித் சார சொல்ல, இப்ப நடிச்சத சொல்ல, நான் யாரையுமே சொல்லல, ஜெனரலா சொல்றேன். ஓகே. அண்ட் நான் பார்த்தது வந்துட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் பேசினது ரேண்டமா அப்படி பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி போங்கிற மாதிரி. ஆமா கரெக்ட் இல்ல, அந்த ஒரு ஃபேக்ட் வந்து ரொம்ப ட்ரூவா வந்து இருந்தது. ஸோ அந்த ஷூட் பண்ணும்போது, அந்த சீன் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டைரக்டர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அவரோட ஆக்டிங் அண்ட் ஹீஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி என்ன, ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றேன். ஏன்னா திட்டமிரண்டு அடி, ஹாட்ஸ்பாட் 1 இதுல எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட என்னோட ஏஜை தாண்டி அவ்வளோ சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தம்பிராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நான் அந்த ஜோன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜோன்ல இருந்தேன். ஏன்னா நம்ம ஏஜ்ல இருக்கும்போது நம்ம ஜாலியாக ஒரு ஜோன்ல ஷூட் பண்ணுவோம். அவங்க அப்படின்னும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் டிலேவோ இருந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். அவர் என்ன ஒரு சூப்பர் வேற லெவல். ஓகே. சோ அவர் வந்துட்டு உங்களோட டைரக்ஷன் பார்த்து ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி கொடுத்தாரா? எம்எஸ் பாஸ்கர் சாரா? அவரு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆன் ஸ்பாட் இல்ல ஏன்னா நான் நிறைய டேக் அவருக்கே நிறைய டேக் வச்சீங்களா? ஓகே போனேன், அதனால அது வெக்கலாங்க இல்ல, பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருல இவ்வளவு நாள் பாத்துட்டோம். சோ அதனால ஏன் டேக்ஸ்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ யாரை வச்சு டைரக்ட் பண்ணாலுமே ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் தெரியல. இப்போ அவங்க அதை ஒரு ஜோன்ல புரிஞ்சுப்பாங்க. நாம தானே எழுதி நம்ம தானே ஒன்று விஷுவல் பண்ணிருக்கோம். நான் நினைச்சதை அவர்கிட்ட இருந்து அது அந்த கன்வேயிங் ப்ராசஸ்ல தான் அந்த மேட்டர் நடக்கும். அவரு அதை ஒரு விஷயமா புரிஞ்சிருப்பாரு, நான் அதை ஒரு விஷயமா புரிஞ்சிருப்பேன். அதை கன்வே பண்ணி ரெண்டு பேரும் ஒரு ஒரு சேம் பேஜ்ல கிராக் ஆகி ஒன்று நடக்கணும்ல, அந்த மேட்டர் தான். ஸோ தம்பிராமையா சார் ஆனா நிறைய பேசிட்டு இருக்காரு. இப்போ அவரோட மேட்டர் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்டே
கதை சொல்ல போயிருக்கும் போதே அவர் பையன் நிறைய சொல்லியிருக்காரு போல என்னை பற்றி, இந்த மாதிரி இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அந்த டைரக்டரோட அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் போன போதே தம்பி நான் கதெல்லாம் கேட்கலப்பா, என் பையன் உன்னை பற்றி பயங்கரமாக சொல்கிறான், நான் பண்ணுறேன் ஃபார்மாலிட்டி கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டு உடனே பண்ணுறேன்ட்டாரு. இப்போ அது வைரலாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு சொன்னார் 2-3 நாளாக கால் வந்துக்கிட்டே இருக்கு சார், தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பி. அவர் கூட ஒர்க் பண்ணது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க மேபி இப்ப நீங்க சொன்னீங்களா நமக்கு என்ன வேணும் நமக்கு தெரியும், நம்ம ஒன்று எழுதியிருக்கோம் அவங்கள்ட்ட இருந்து அதை வாங்குறோன்றப்போ, எம்எஸ் பாஸ்கர் சார் இங்க ஷோக்கு வரப்போய் வந்து தமிழ் பயங்கரமா பேசும், இன்டெப்தா வந்து நிறைய உள்வாங்கி சொல்லுவார். மேபி உங்களோட டயலாக் இம்ப்ரோவைஸ் பண்ண விதமா இருக்கட்டும். அதே மாதிரி தம்பிராமையா சார் அவரோட ஹியூமர்ஸ், மேபி நீங்க சொன்னதுல அவர் ஏதாவது ரைமிங்கா அவர் வேர்ட் பிளேவா ஏதாவது ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ 2 பேரோட இன்புட்ஸ் வேற ஏதாவது இருந்து இது ஓகே இதை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அவர் என்ன மாதிரினா இப்படி இருக்குன்னா இது அதுதான் தெரிஞ்சு நான் போடவே இல்லை வேற டைலாக் அப்படின்ற மாதிரி. ஆமாமா, தம்பிராமையா சார் கிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு சார் நீங்க கொஞ்சம் அவரோட ஆக்டிங் ஒரு ஸ்டைல ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கு, எனக்கு இருக்கிறதுலயே உங்களோட எவ்வளவு சட்டிலா பண்ணணுமோ நீங்க நடிக்கவே வேணாம், சட்டிலா as subtle as possible அதுதான் எனக்கு வேணும். அண்ட் எப்பயுமே ஒரு விக் வச்சிருப்பார் நிறைய கேரக்டர்ஸ்க்கு, இது எனக்கு விக்லாம் வேணாம், ஜென்ரலா அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. தம்பி நான் யாருக்காக பண்ணது கிடையாது, உனக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு அந்த கேரக்டர் as natural as possible, ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சட்டிலா அந்த மீட்டர்ல. ஸோ அவரை தம்பிராமையா சார் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டேக்ல அந்த மீட்டர் அதிகமாயிருச்சுன்னா சார் கொஞ்சம் கம்மி சார், இதோட கம்மியா இதே பண்ணுவாங்க. விவேக் சார் சொல்லுவார்ல இது போதும், அதுதான் அந்த மீட்டர் மெயின்டைன் பண்றதுதான் தம்பிராமையா சார் கிட்ட இருக்குது. டயலாக்ஸ் வந்து அவர் என்ன பேசுற டயலாக்ஸ் நான் முன்னாடி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டேன், வாய்ஸ் நோட்டும் எக்ஸாக்ட் மாடுலேஷனோட கொடுத்துட்டேன். ஸோ அவரு ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா நான் என்ன மாடுலேஷன் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டயலாக்ஸ் இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அகைன் அதுவும் ஆனால் எக்ஸாக்ட் மாடுலேஷன்ஸ் தான். பட் அதான் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமரா வந்து விக்னேஷ் கார்த்திக் படத்துல நாளைக்கு கமிட் ஆகிற ஆக்ட்ரஸ் இதுதான் புரோட்டோகால். ஸோ அவர் எழுதுறது அவர் போடுற அந்த மாடுலேஷன் தான் அப்படின்ற மாதிரி. அது ஒரு சில இடங்களுக்கு ஹாப்பியா சொல்றேன், மேபி ஒரு சில இடங்களுக்குலாம் ஒரு சில இடங்கள்ல இம்ப்ரவைஸ் ஆகுறது ஓகே. ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு இப்படிதான் இருக்கணும். ஏன்னா தம்பிராமையா சார் பேசுனதும் சரி, எம்எஸ் பாஸ்கர் பேசுனதும் ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அது எழுதும் போதே இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும், இங்க இப்படிதான் பாஸ் விடணும், இந்த இடத்துல பாஸ் விட்டு சைலன்ஸ் எல்லாமே மைண்ட்ல நினைச்சு எழுதுனது தான். அது அப்படி இருந்தா தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ அதனால அது அப்படியே. ஆனா இப்போ அமர்லாம் நிறைய அவர் இம்ப்ரவைஸ் பண்ணிடுவார். அவர் என்ன எங்க போட்டுக்கணுமா எங்க போய் எக்கச்சக்கமா அமர் இம்ப்ரவைஸ் பண்ணுவார். ஸோ எங்க இம்ப்ரவைஸ் பண்ணணுமோ அங்க நான் ஓகே டு இம்ப்ரவைஸ் தான். எங்க அது இப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்கிறது. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபியூ சீனியர் ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு டேக் 2 டேக் பண்ணும்போது அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. அதுவே கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹாட்ஸ்பாட்ல இருந்ததா? எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கு. நிறைய டைலாக் பேசி முடிச்சிருப்பார். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவரோட கதையை அவர் சொல்லுவார். இப்போ கேமரா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்லோவாக சார்ஜ் ஆகி ஒரு ஃபேஸ் கிட்ட வந்து நிற்கும். வந்து இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஸ்டே இருக்கும். அப்போ ஒரு கண்ணில் தண்ணி வரணும், அழுவார், டைலாக் பேசுவார். அதுக்கப்புறம் புல் பேக் போய் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஒரே ஷாட்டு. ஃபர்ஸ்ட் டேக்கே கரெக்டாக பண்ணிட்டாரு. அவன் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. செட்டில் எல்லாருமே ஃபுல் கிளாப்ஸ். ஆனால் எனக்கு அந்த அந்த வந்து நின்ன இடத்துல அவர் பேசின இடம் எனக்கு அங்கே இல்லையே, இது நம்ம இப்படி நினைக்கலையே அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ 1 மோர் போனேன். என்னன்னா 6 டேக் போயிருந்தோம். 6 டேக்குமே கேமரா அங்கேருந்து சார்ஜ் ஆகும்போது அவர் கண்ணில் தண்ணி இருக்காது. இங்கே வந்து நிற்கும் போது இங்கே ஷார்ட் ஸோ கிளிசரின் போட முடியாது, ஏன்னா இங்கே தான் அழணும். 6 டேக்லையுமே கரெக்டாக அங்கே வந்து கேமரா நிற்கும் போது அந்த இடத்துல அழுத ஒரு கண்ணில் தண்ணி வந்து அது ஒரு பயங்கரம். அது எப்படி அவர் பண்ணுறாரு அதை அப்படின்றது தெரில. எங்கள் எல்லாருக்குமே பார்க்கவே பயங்கர மேஜிக் மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு செம்ம ஃபீலாக இருந்தது. ஸோ ஆனால் இந்த 6 டேக் போடும்போது அவரை கடைசியாக அது 6வது டேக்கில் தான் என் கோ டைரக்டர் சொன்னான், எதனால இன்னமும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் சொன்னான், ஃபர்ஸ்ட் நீங்கள் நரேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு டயலாக் ஒரு டயலாக் இருக்கும். இந்த டயலாக் வந்து நீங்கள் அழுது சொல்ல மாட்டீங்க, ஆனால் கண்ணில் தண்ணி வரணுன்ற மாதிரி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், சார் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கண்ணில் தண்ணி வரணும், ஆனால் நீங்கள் அதை அழுது சொல்ல வேணாம், நீங்கள் அதை ஒரு டெட்டு ஃப்ளாட் ரியாக்ஷனோட சொல்லுங்க, ஆனால் கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்னு. அதை ஃபைனல் டேக்கில் தான் அது நடந்தது. ஸோ அந்த டேக் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஓகே அப்படின்னு. ஸ்டார்ட் முடிஞ்சதுன்னு ஓகேவா அப்படின்னாரு. இப்போ சார் ஓகே சார்னா
என் பையன் ஆதியை விட பெட்டரா நடிச்சிருக்கேனா அதுலயே அவர் எவ்வளவு கடுப்பா இப்ப ஆதித்யாவும் தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் எங்கேயாவது வந்துடுறாரு. 2 அவரு 1 2 அதாங்க அடுத்து அதான் தொடர்ந்து. ஓகே, சோ அப்படி இருக்கப்போ லைக் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட ரைட்டிங்ல ஆதிக்கு எப்போதுமே ஒரு இடங்கள் இருக்கா, இல்ல நீங்க அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுறீங்களா, இல்ல எழுதுனதுல ஃபிட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல எழுதுனதுல ஃபிட் பண்றதுதான். பார்ட் 1ல ஆதி இருந்தாரு, பார்ட் 1ல இருந்தவங்க யாருமே இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சு பண்ணதுதான். பட் ஆனா எம்எஸ் பாஸ்கர் சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ல ஆதி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பாவும் பையனும் ஒரே கதையில இருந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் ஆதி கேள்வி. ஸோ எனக்கு என்னன்னா எப்போ வந்து ஒரு நார்மலா, அதாவது நார்மல்னா இதுவும் ஒரு நல்ல சேனல் தான், ஒரு இயல்பா நம்ம பார்த்தா மாதிரியான ஒரு படைப்பு. ஏற்கனவே பாத்துட்டீங்களே, அதே இதுக்கு திரும்ப இல்லக்கா அப்படி அது ஓகே. பட் வித்தியாசமா நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, நாங்க வரவே இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் வித்தியாசமா, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நிறைய படங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டா கடையில நீங்க வந்து இடையில ஒண்ணு இந்த மாதிரி ஒரு படங்கள் படைப்பு கொடுக்குறப்போ நாங்க என்ஜாய் பண்றோம். பட் அதை தாண்டி விக்னேஷ் கார்த்திக் எனக்கு வந்து ஒரு மாதிரி காமன் ஆடியன்ஸா ஒரு ஆசை. அவர் வந்து இயல்பா ஒரு படம், இயல்புனா என்ன ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி படம் இல்ல ப்ரோ, இப்ப நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு காமிக்கலான ஒரு நரேஷன் அங்க ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஸ்கிரீன் பார்த்து பேசுறோம், இல்ல ஆடியன்ஸ்க்கு நம்ம கேரக்டரா ரிவீல் ஆகி ஒண்ணு பேசுறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் தமிழ் சினிமால வந்த மாதிரி ஒரு படம். எக்ஸைட்டிங்காவே இருக்காது, அவ்வளவுதான். அதுதான். பட் ஆனா உங்க டைரக்ஷன்ல அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? 96 ஒரு சிறை அந்த மாதிரி, ஒரு 96 ஒரு சிறை அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா என்ன மாதிரின்னு கேட்டேன். இல்ல ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்னு பண்றேன், அடுத்து ஒண்ணு. பட் ஆனா உங்களுக்கு லைக் இயல்பா இப்போ இதனுடைய ரைட்டிங் ப்ராசஸ் எழுதி பழகிருப்பீங்களே, அப்ப நீங்க சொல்ற மாதிரி முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி எழுதுறப்ப இந்த ஹியூமர் எங்கேயாவது அங்க வரதுக்கு எனக்கு லவ் ஸ்டோரி பண்ணணும் ரொம்ப ஆசை. நான் முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் பிலிம் 2014லயோ 13-14ல பண்ணிருப்பேன். அது அந்த டைம்ல பயங்கர ஹிட், பெண்கள் மத்தியிலாம் பயங்கர ஹிட். அது ஒரு ரொம்ப இப்போ யோசிச்சு பார்த்து இப்ப அந்த ஷார்ட் பிலிம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், ஏன்னா அந்த பீரியட்க்கு எடுத்தது. பட் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அது பண்ணணும், அது அப்படியே திட்டமிட்டு அப்படியே அமைஞ்சிருச்சு, அப்படியே ஹாட்ஸ்பாட் 1, 2ன்னு அமைஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஃபேவரட் ஜானர் ஆக்சுவலி லவ் தான். அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஆஷிகி 2 மாதிரி, ரப்னே பனாதி ஜோடி மாதிரி, அலைப்பா இதே மாதிரி அந்த மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஆசை. அது பண்ண போறேன். ஆனா அதுலயும் ஒரு வித்தியாசமான மேட்டர் இருக்கும். ஆனா அது இந்த மாதிரி இடக்கு முடக்காலாம் இருக்காது, யூனிக்கா இருக்கும். ஆனா அது பயங்கர ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டைரக்டருக்குமே வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு எப்படி, நீங்க ரைட் பண்ணும்போதே இந்த ஆக்டர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மாதிரி எழுதுவீங்களா? இல்ல நான் எழுதுற எல்லா கதையிலயும் நான் தான் ஹீரோ. என்னதான் என்ன நினைச்சுதான் எழுதும் போது நான் தான் எனக்கு ஹீரோவா தெரிவேன். ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு இமேஜினரி கேரக்டர் ஒண்ணு இருக்கும். நம்மளோட கனவு கண்ணியா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹீரோயினா இருப்பாங்க. மோஸ்டா அந்த மாதிரி பாய் கேர்ள் எழுதுறேன் அப்படின்னா. ஸோ யாரையும் நினைச்சுலாம் எழுதுறது கிடையாது. அடியே எழுதும் போது அதை நான் என்ன நினைச்சுதான் எழுதினேன். ஹாட்ஸ்பாட்ல எல்லா கதைகளும் என்ன நினைச்சுதான் எழுதினேன். நீங்க வந்துட்டு உங்களை ஒரு ஆக்டரா தான் எனக்கு வந்துட்டு தெரியும். சோ இப்போ டைரக்டர்லாம் ஆயிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யூ ஆர் க்ரோயிங் அப்படின்னும் போது. ஸோ அகைன் என்னைக்காவது ஒரு நாள் உங்க டைரக்ஷன்ல நீங்களே ஹீரோவா நடிச்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆக்டிங் அது ரொம்ப ஒரு மாதிரி, நான் கொஞ்சம் ஆக்சுவலா நம்ப மாட்டாங்க, நான் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஆமா, இதுதான் வந்து கொஞ்சம் கூட ஃபீல் ஆகல. 3 ஒன்லைன் தான். ஓகேவா? பார்த்தோனே பயம் எடுத்துனா நான் இன்ட்ரோவர்ட் ஆயிட்டேன். சரி, ஓகே. இன்ட்ரோவர்ட் சொல்ல முடியாது, ஆம்பிவர்ட்னு சொல்லலாம். ஆம்பிவர்ட்னா தான் நம்ம கம்ஃபர்டபிள் ஆகுற வரைக்கும். ஸோ எனக்கு க்ளோஸா கம்ஃபர்டபிளா இருக்கிற ஆட்கள் கிட்ட நான் ஜாலியா பேசுவேன். இல்லைன்னா ஜென்ரலா ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி தான். ஆனா இது வேற வழியில இப்ப நான் சைலண்டா இருக்க முடியாதுல்ல, அதனால ஆங்கரிங் நான் விட்டது காரணமே அதுதான். எனக்கு அது வந்து என்னோட இயல்பே கிடையாது. ஆங்கரா நான் நிறைய அது என்னோட இயல்பே கிடையாது. நான் அங்க வந்து வேற ஒருத்தரா தான் இப்படி ஒருத்தர் வந்து ஆங்கரிங்க விட்டு போன கதை வரலாற்றிலே ஏதாவது முதல் முறை. அதாவது இப்ப சொல்லுவாங்களே, நீ நல்லா பேசுறப்பா ஆர்ஜேவா ஆங்கரா போன்னு. பட் எப்படி உங்களை ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணாங்க அதை சொல்லுங்க. ஆங்கருக்கா இல்ல, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் ஃபர்ஸ்ட் மிமிக்ரி பண்ணும்போது ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ சரி, ஓகே, நான் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் அவ்வளோ, இப்போ நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. எனக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது எதிர்க்க வந்த கெஸ்ட் வந்து
மைண்ட்ல தோணும்ல, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை இன்டர்வியூ பண்ணணுமா, உங்களுக்கும் இப்ப என்ன பார்த்து தோணும். ஏன் ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, இல்ல வேற வழியே இல்லாம இல்ல சொல்றேன், சும்மா சொல்றேன், இமேஜினேஷனா சொல்றேன். ஓகே உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 சுத்தமா பிடிக்காம ஒரு படமா இருந்ததுன்னு வைங்களேன் பார்த்துட்டு, ஆனா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிற சிச்சுவேஷன் இருந்தது, வேற வழி இல்ல ஹாட்ஸ்பாட் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே நீங்க பேசி ஆகணும்ல. எனக்கு இந்த இன்டர்வியூ ஹாட்ஸ்பாட் 2 ஃபார்மட்ல தான் இருக்கு. இல்ல ஆனா உங்க மைண்ட்ல அது எப்படி இருக்கும்னா, இவனவா இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு என் நேரம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. Bro, அந்த மாதிரி நீங்க நினைச்ச எத்தனை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது ஆனா இது என்ன இது நாய் பொழப்ப கூட உங்களை சொல்லல, Bro, இல்ல அது ஒவ்வொருத்தரோட இது. ஒரு சில பேருக்கு அது வேற. அந்த விவேக் இதுல ஒரு காமெடி சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போதான் சரி ஓகே இது வேணாம், நமக்கு இது சரிப்பட்டு வராது. ப்ரோ என்ன இருந்தாலும் வந்து இன்னைக்கு யார் வேணாலும் சூர்யா சார் வாய்ஸ் பேசலாம், தமிழ்நாட்டுக்கே அறிமுகப்படுத்தினவர் நீங்க. அசார் தெரியும்ல உங்களுக்கு, அவர் தெரியும், அவர் தான் ஃபர்ஸ்ட் சூர்யா வாய்ஸ் பேசினது, அவர்கிட்ட இருந்து தான் அந்த வயசை நான் சுட்டேன். நீங்க அங்க போய் பிரபலம் பண்ணிட்டீங்க, நான் தான் வெளில தெரிஞ்சேன், அது அப்படி சொல்லிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இன்ட்ரோவர்ட், இன்னொரு பக்கம் அதனால ஆங்கரிங் விட்டாருன்னு கேக்குறப்ப, அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் எல்லாம் பண்ணீங்க, அதுவும் வாய்ப்பு இருந்து அது எப்படி டைரக்ஷனா மாறுச்சு? இல்லைங்க, அதான் மிமிக்ரி ஆர்டிஸ்டா என்ட்ரானே, ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சது, அப்படியே ஆக்டிங் வாய்ப்பு, சீரியல் வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புலாம் பண்ணிட்டு இருந்தேன், டைரக்ஷன் தான் ஆனா இன்ட்ரெஸ்ட், அதனால தான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்பத்துல இருந்தே உங்களுக்கு டைரக்ஷன் தான் ஒரு காலேஜ் டைம்ல இருந்தே. காலேஜ்லயே நான் அந்த பிளேஸ் அதெல்லாம் எழுதி ரெக்லாம் பண்ணியிருந்தேன், இன்டர் காலேஜ் கல்ச்சரல்ஸ் எல்லாம் போவோம்ல, அப்போ அதெல்லாம் பண்ணிருக்கேன், அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனா இது கிடைச்சதை அப்படியே கோயிங் வித் த ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல அதான் நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல், டெய்லி நைட்டு தூங்கும் போது ஹாப்பியா தூங்குறேனா அப்படின்னு கேட்டா இல்ல, என்னமோ போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே இந்த வயசுல இதை அப்போ என்ன ஒரு பாயிண்ட்னா இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து டைரக்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோன். அது ஒரு ரிஸ்க் தான், ஆனா இந்த வயசுல ரிஸ்க் எடுக்கலன்னா இந்த வயசுல ரிஸ்க் எடுக்க போறேன், பாத்துடலாம், வாழ்க்கை ஒரு வாட்டி தான், பிடிச்சத பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஜோன்ல எல்லாத்தையும் விட்டு. அண்ட் உங்களோட டெக்னிக்கல் டீம் வந்துட்டு ஸ்டார்டிங் உங்க கூட டிராவல் பண்ணவங்களே இப்ப வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணாங்களா, இல்ல நீங்க ஒரு படத்துக்கும் மாத்துவீங்களா? சேஞ்ச் ஆஃப் பீப்புள், சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்காக? அப்படி இல்லை, ஒரு சில காரணங்களால ஒரு சில பேரோட டிராவல் பண்ண முடியல, அது பர்சனல் ரீசன்ஸா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் ஒரு சில பேர்கிட்ட இருக்கலாம், அது பேர் சொல்ல வேணாம். பட் அதான் அது மியூசிக்லாம் அப்படி இல்லை. எனக்கு ஜஸ்டின் பிரபாகரன் அடியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாட்ஸ்பாட் 1-2 அவர் அக்கமடேட் பண்ண முடியாது, ஏன்னா அவரோட பட்ஜெட் அதிகமாக இருக்கும். சதீஷ் ரகுநாதன் திட்டமிரண்டு பண்ணார், ஹாட்ஸ்பாட் 1-2 பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அதான் மியூசிக் பொறுத்த வரைக்கும் யாருக்கு அது அந்த கதைக்கு யார் கரெக்டோ அவங்க அப்படின்ற மாதிரி. லைக் இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, கண்டிப்பா இதுக்கு அடுத்து 3-4 வரும். 4-3 ஹிட் ஆச்சுன்னா 4, இப்போ 2 ஹிட்ன்றதுனால 3 கண்டிப்பா இருக்கும். இப்போ என்னன்னா லைக் இது வந்து ஒரு புதிய ஒரு ஜானரா நம்ம வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஸ்கிரிப்ட் நீங்க எழுதுறப்போ இப்போ அது எடுத்து படமாக்கியாச்சு, அது நிறைய ரசிக்கிறாங்க, சீன்ஸ் எல்லாம் சூப்பர். பட் அதுல பண்ண ஏதாவது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிடக்கூடாது, பார்ட் 2 எடுக்கிறப்போ அப்படின்றப்ப ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது சொல்ல முடியும். ஹாட்ஸ்பாட் 1ல வந்து கடைசி கதை வந்து அந்த ரியாலிட்டி ஷோ பேஸ் பண்ண கதை. தியேட்டர்ல எப்படி இருந்ததுன்னா மொதல் 3 கதை பயங்கர ஃபன்னா, ஃபர்ஸ்ட் கதை ஒரு மாதிரி ஜாலியா ஒரு சலசலப்புல, சாண்டி கதை பயங்கரமா தியேட்டர்ல ஃபன் ஒர்க் ஆச்சு, இன்டர்வல் ஃபன்னா இருக்கும். 3வது கதை தியேட்டர்ல ஃபன்னா பிளாஸ்ட் அந்த ஜோன். கடைசி கதை அந்த ரியாலிட்டி ஷோ ரொம்ப எமோஷனா ஒரு மாதிரி தியேட்டரே மயான அமைதியில, அதுல ஒரு ஃபன் இருக்காது, அப்படியே டெட் சைலண்ட். அவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா அந்த கடைசி கதை, அந்த கடைசி ஹாஃப் அன் ஹவர் அப்படியே டெட் சைலன்ஸ்ல தியேட்டர் இருந்தது. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல கதை தான், நல்ல கருத்து தான், நல்லா தான் இருக்கு அப்படின்ற ஒரு சொல்ல வெளில வந்தா. ஆனா தியேட்டரோட மூடே பயங்கரமா மாறிடுச்சு. 3 படத்துல ஒரு கேலப்ல இருந்தது இல்லை தியேட்டரு, அப்படியே டப்புன்னு டெட் சைலண்டா. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பண்ணும்போது அந்த மாதிரி நடந்துட வேணாம், எல்லா கதையும் வெறும் ஃபன்னு, என்ன கருத்து சொன்னாலுமே அதை ஃபன்னாவே சொல்லலாம், டப்புன்னு மூட மாத்தி எமோஷனா அப்படி பண்ண வேணாம். அண்ட் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க ஃபன்னாவே வரணும், அதை தான் மைண்ட்ல வச்சது. ஸோ 1ல இருந்து பண்ண வேணாம்னு நினைச்ச விஷயம் தான். ஓகே, ஸோ அது ஒண்ணுதான் ஜாலியா ஃபன். ஆமா, ஃபன் அதிகமா. இப்ப தியேட்டர்ல இந்த படம் இப்ப இந்த அளவுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணமே ஃபன்னு தான். ஏன்னா இது வந்து ஒரு க்ரௌடா பாக்குற ஒரு படம் தான். ஃப்ரெண்ட்ஸா ஒரு 5-6 பேர் இல்ல 10 பேர் போய் தியேட்டர்ல ஒரு ஜோன்ல. இதே ஹாட்ஸ்பாட் 2 ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ல என்ஜாய் பண்ண அளவுக்கு ஓடிடில என்ஜாய் பண்ணுவாங்களான்னு நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் மோர் ஆஃப் தியேட்டர்கள். அங்க ஒரு பாம்பேண்டாலே எல்லாரும் சேர்ந்து பாக்குறப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாக்குறப்போ ஒரு கமெண்ட்ரி நடந்துகிட்டே இருக்கு படத்துல. அது அந்த கேரக்டர்ஸோட அங்க நடக்கிற விஷயத்தோட ஒரு மாதிரி பயங்கரமா கனெக்ட் ஆகி
அதுதான் வீட்ல நம்ம கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம்ல. வீட்ல நம்ம பாட்டிலாம் அம்மாலாம் சீரியல் பார்க்கும்போது பண்ணு அப்படி பண்ணு ஓகே அது நம்ம பண்ண மாட்டோம். தியேட்டர்ல அது கமெண்ட் எடுத்து அது நடக்குது. ஓகே இல்லை அதை தாண்டி இப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஒரு ரைட்டர் இருப்பாங்க. அது மேபி ஒரு படமா கூட இருக்கலாம். அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும் இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் ரைட்டிங் எழுதுறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களை இந்த மாதிரி மெட்டீரியலைஸ் பண்ணதுக்கு, இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ப்ராசஸ், இந்த மாதிரி தான் ஒரு படங்கள் கொடுக்கணும்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் படங்கள் இருக்கு? பிளாக் மிரர் எனக்கு பிளாக் மிரர்னு ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல, எனக்கு அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். பயங்கர வித்தியாசமா இருக்கும். ஃபியூச்சர் பேஸ் பண்ண சீரிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வைல்ட் டேல்ஸ்னு ஒரு ஆந்தாலஜி பிரைம்ல இருக்கு. 5 கதை இருக்கும். 5மே பயங்கர ஷாக்கிங்கான கதைகள், செம்மையா இருக்கும் அது. மற்றபடி ராஜ்குமார் ஹிரானி சார் படங்கள், பிகே, 3 Idiots, அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். அதாவது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் சொல்லுவாரு, ஆனா பயங்கர ஜாலியா ஃபன்னா சிரிக்க வச்சுட்டு எண்டில் ஒரு ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய. அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஐ மீன் ஸ்டார்டிங் ரைட்டிங்ல இருந்து லாஸ்ட் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு டைம் பீரியட் ஒவ்வொரு படமும் எடுத்துக்கும். அந்த மாதிரி உங்களோட படங்கள் வந்துட்டு இந்த ஹாட்ஸ்பாட் 2 வந்துட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? அது சில காரணங்கள்னால, ப்ரொடக்ஷன் சைடில் சில காரணங்கள்னால டிலே இருந்தது. 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. 1.5 வருஷம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகே. பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ் தான். நாங்கள் ஷூட்டிங் 24 days தான் ஹாட்ஸ்பாட் 2. ஹாட்ஸ்பாட் 1 23 days நம்ம தான் ஷூட் பண்ணியிருந்தோம். ஓகே. அண்ட் ஹாட்ஸ்பாட் 1ல இருந்த காஸ்டிங் வந்துட்டு இதில் ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 3ல வந்து சேம் காஸ்டிங் இருக்குமா இல்லை அதில் இன்னும் யோசிக்கலையா? தெரியல இப்போதைக்கு யாரு என்ன, அது கதை ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான். அதில் நீங்கள் யாரையாவது புதுசாக இன்ட்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா புரியுது. உங்களுக்கு ஈவினிங் ஒரு கால் வரும் ஒரு நம்பர்ல இருந்து, அந்த காலை எடுத்து கட் பண்ணாம பேசிருங்க ப்ளீஸ். கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேசுறேன். ஏங்க நீங்க அதை வேற பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க பேர்ல ஒரு பாதி பேர் தான் என் பேரும். நல்ல கார்த்திக் மீட் பண்ணிப்போம். ஓகே. அசோக் நகர்ல கூட ஒரு பரோட்டா கடையில ஆப்போசிட் டேபிள் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. பிரைவசி காரணமாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு அப்படி எல்லாம் நான் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பப்ளிக்ல இருந்ததுக்காக ஏதாவது உங்களோட ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். ஏன்னா இன்டூ லைக் நியூ ஃபைன்ஸா இருக்கட்டும், இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதித்யா மாதிரி இருக்கிற பீப்புள் நீங்க எடுத்து நீங்க கேஸ்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு நியூ பீப்புளா உங்களை காஸ்ட் பண்றோம் அப்படின்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? இல்ல அந்த ரோல் பொறுத்து தான். ஒரு சில ரோல்ஸ் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கிறவங்களை காஸ்ட் பண்றது கிடையாது. இந்த ரோல் செம்மையா நடிக்கணும், இந்த ரோல்ல வந்து நடிச்சாதான் இந்த கேரக்டர் ஒர்க் ஆகும்னா அந்த கேரக்டர் யார் சூப்பரா நடிக்கிறாங்களோ அவங்க தான். ஒரு சில ரோல்ஸ் இருக்கும் அது செம்மையா நடிக்கணும்ட்டு இல்லை, ஓகே அந்த கேரக்டர்னால நமக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள் இருந்தா ஓகே அப்படின்னும் போது நம்ம யாராவது ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆளை காஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரோலை பொறுத்து தான் அந்த காஸ்டிங். இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இப்போ ஒரு குட்டி கேம் செக்மெண்ட் விளையாட போறோம். குட் ஆர் பேட் அந்த செக்மெண்ட் பேர். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அக்லி வராதா? அதுல அக்லி வராது. அக்லி நாங்க தான். நீங்க குட் பேட் மட்டும் காட்டினா போதும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் படங்கள் ரிலேட்டடா பர்சனலாவும் கேட்போம். அதுல நீங்க எதுலலாம் குட் எதுலலாம் பேட் அண்ட் ஒய் அப்படின்றத சொல்லணும் நீங்க. ஓகேவா? நீங்க ஒரு பீயிங் இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால நீங்க சொன்னதுனால ஆம்பிவர்ட் ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்றதுனால ஆங்கரிங்ல சோஃபார் விக்னேஷ் கார்த்திக் குட் ஆர் பேட் நீங்களே உங்களை ஆடியன்ஸா பாக்குறப்போ ஆவரேஜ்னு நினைக்கிறேன். நடுவுல ஒண்ணு. ஆமா, குட்டும் இல்ல பேடும் இல்ல, ரெண்டு. ஒய்? ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் எனக்கு நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஆங்கர்ஸ். அந்த செட்டு வந்து அப்படி இருக்கும். நான் ஷோஸ்லாம் ஒரு ஆங்கர் பண்ண ஷோஸ்லாம் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும்னா செட்டில் பின்னாடி லாஸ்டா ஒருத்தர் நின்றுப்பார், அவரும் கைத்தட்டி சிரிப்பார். அப்படி இருக்கும் அந்த வைபு. ஸோ அவர் அளவுக்கு நம்ம கிட்ட கூட போல. அண்ட் ரொம்ப மொக்கையாவும் நான் பண்ணலன்னு நானே என்ன தேர்த்திருக்கேன். ஸோ ஏதோ ஓலரி கிளறி ஏதோ குட்டிக்கரணம் போட்டு ஏதோ லைட்டா ஓரளவு டீசெண்டா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து குட்டும் இல்ல பேடும் இல்ல, டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. சோ நீங்க வந்துட்டு ஆக்டிங் விட்டது குட்டான டெசிஷன் நினைக்கிறீங்களா இல்ல பேடான டெசிஷன் நினைக்கிறீங்களா? ஏங்க அப்படி நாளைக்கு யாரோ ஒரு டைரக்டர் உங்களை ஞாபகம் வச்சு ஒன்னு எடுத்து அதுல நீங்க நேஷனல் அவார்டு வாங்கிட்டீங்கன்னா அப்ப இந்த கட்டு நாங்க ட்ரெண்ட் பண்ணுவோம். ஏன்னு நினைக்கிறீங்க? ஒய்? ஆக்டரா நான் ஒன்னும் சூப்பரான ஆக்டர்லாம் கிடையாது. டீசென்ட் அகைன் அதுவும் டீசெண்டான ஆக்டர் தான் நினைக்கிறேன். நிறைய விஜய் சார் சாயல் வரும் நான் நடிக்கும் போது. அவரோட ஃபேனா தானே வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால சொல்றேன். ஆமா, ஸோ நிறைய நடிக்க சொன்னா அப்படியே விஜய் சாரா வந்துடும்.
அதை தாண்டி டப்பிங்ல பெரிய பிரச்சனை இருக்கும். டப் பண்றது அப்படியே விஜய் சார் வாய்ஸ் மாதிரியே இருந்துரும். ஸோ டப்பிங்ல ஏன் விஜய் மாதிரியே இருக்குங்க அப்படின்னுவாங்க. அதுக்கு நான் வாய்ஸை மாத்தியா பேச முடியும். அது ஏன்னா விஜய் சார் வாய்ஸ் என் வாய்ஸ் ரொம்ப சிமிலர். இப்ப நான் பேசுறது கொஞ்சம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, என்ன வேணும் அப்படின்னா அங்க போயிடும். ஸோ அது ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி வாய்ஸ் மாடுலேஷன் மாறினாலும் அப்படியே வந்துடும். ஸோ அது நிறைய பிரச்சனை இருக்கு. டான்ஸ் சுத்தமா வராது. ஸோ அதனால விஜய் சார் பயோபிக்ல நீங்க வந்து யாராவது எடுத்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக் டான்ஸ் வராதுன்ற கத்துக்கணுங்க நீங்க. வாய்ப்பே இல்ல. அதனால நல்ல வழியா தான் போயிட்டு இருக்கு. ஆமா so far ஒரு 3+ films வந்து டைரக்ட் பண்ணியாச்சு. ஒரு டைரக்டர்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ஸ்டில் நிறைய பாராட்டுகள் கிடைச்சிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு சில கிரிட்டிசிசம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். so far as a director விக்னேஷ் கார்த்திக் குட் ஆர் பேட்? கண்டிப்பா குட் தான் நினைக்கிறேன். நைஸ்ங்க. கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கு. அண்ட் ஒய் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஒய்னா என்ஜாய் பண்றாங்கல்ல, பயங்கரமா என்ஜாய் பண்றது. அதை தாண்டி என்ன, அடுத்தடுத்து நான் 3 படம் மேல பண்ணிட்டே இருக்கேன்ல. அதான் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களா, அப்ப குட் தானே அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியறதே இல்லல்ல. இல்லங்க, அது அழகுல மயங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல தனுஷ் பின்றியே இதுதானே நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. ஓகே, சோ இப்ப அடுத்ததான் ரொமான்ஸ்னு கேட்க வந்தேன். சோ ஃபார் நீங்க பண்ண ஏதாவது ஒரு டேட்லயோ இல்ல லவ்லயோ இந்த பிக்கப் லைன் போடுறதுல நீங்க குட் ஆர் பேட்? குட். தலைவர் கலக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து 90s குட், இப்போ அது கிரிட்ஜா இருக்கும்னு நினைக்கிறேன். 90s பிக்கப் ஏதாவது ஒரு பிக்கப் லைன் சும்மா ப்ரோ சத்தியமா அது எப்படி அதான் ஞாபகமே இல்லை. ஆனா அந்த டைம்க்கு அதெல்லாம் ஓகே தான். இப்போ கிரிஞ்சா இருக்கும், பட் என் ஞாபகம் இல்லை உண்மையாவே. சோ அதை தாண்டி இப்ப நிறைய ஹீரோயின்ஸ் இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க. யாராவது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி? நான் இம்ப்ரெஸ் அவங்க அதாவது கியூட், அந்த ஹியூமருக்காக கியூட்னு சொல்லி அது சொல்லிருக்காங்க முன்னாடி. இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகுது? அதெல்லாம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க கேட்டேன். அப்படிலாம் இல்லை. எதுவும் உங்களுக்கு நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இல்லவே இல்ல. இவனுக்கா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எங்க நான் இருக்காங்க மீனாட்சி சௌத்ரி ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? பாத்தீங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க. ஓகே, ரிலீஸ் அப்பெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி வந்து அப்படி இருக்க. பட் அதை தாண்டி வந்து நீங்க டெசிஷன் மேக்கிங்ல இயல்பாவே, சினிமா விட்டுருங்க, ரியல் லைஃப்ல, ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஷிப்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஏதோ ஒரு விதத்துல இயல்பா என்ன சாப்பிடணுன்றதுல கூட இந்த டிசிஷன் மேக்கிங்ல குட் ஆர் பேட்? அது கொஞ்சம் ரெண்டுமே, சில இதுல குட், சில இதுல பேடு. கொஞ்சம் இம்பல்சிவா நிறைய கொஞ்சம் பேட் டிசிஷன்ஸ் இருக்கு. ஒரு பேட் டிசிஷன் அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? இத ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி ரெக்ரெட் பண்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கு. சொல்லலாம். ஆனா இப்ப ப்ரொஃபஷனலாவா பர்சனலாவா? பர்சனலா எனக்கு பர்சனலா ஒரு சில தவறான ரிலேஷன்ஷிப்ஸ். அது பேட். சில தவறானன்னா எத்தனை ஆட்டோகிராஃப்ல இருக்குல்லங்க நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு சிலதா இருக்கும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை ரிலேஷன்? யாரெல்லாம் பிரேமம் பார்ட் 2 பார்ட் எத்தனைன்னு தெரியல. ஓகே, பட் லைக் அந்த லைக் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து அவங்கள மெயின்டைன் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, பீயிங் a ஃப்ரெண்டா நீங்க வந்து அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் எந்த அளவுக்கு பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னால வந்துட்டு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். சோ அதுல எனக்கு வந்து பேட் தான். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில பேர் கூட என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது, ஒரு சில பேர் கொஞ்சம் பண்ண முடியல. சோ ரெண்டும் இன் பிட்வீன் சொல்லலாம். கொஞ்சம் இதுக்குள்ள சினிமா அந்த இதுக்குள்ள இருக்கிறதுனால சில பேர் கூட கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ண முடியாம தான் இருக்கு. ஆனா அப்பப்போ பேசுவேன். ஸோ மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் மை லைஃப். ஸோ அதில் வந்து குட் தான். குட், சூப்பர், வந்துருச்சு, குட் தான். ஓகே, ஸோ விக்னேஷ் கார்த்திக் அஸ் குடும்பஸ்தானா, ஃபேமிலிக்கு குட் தான். அவன் வைஃப் கிட்ட தான் கேட்கணும், பட் ஆனா குட் தான். ஓகே, அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு? அதை கண்ட்ரோல் பண்றதா? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணி அவங்களுக்குள்ள நம்ம இட்ஸ் அபவுட் த பார்ட்னர், நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ சூப்பரா இருக்கும், அது அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வைப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றத பொறுத்து இன்கேஸ் கண்டிப்பா மனசு செதறதான் செய்யும். யாராவது பார்த்தா அழகா இருக்காங்கன்னு தோணும், அப்பெல்லாம் ஆகதான் செய்யும். பட் ஆனால் இன்கேஸ் நம்ம அந்த லிமிட்டை இல்லை லைனை கிராஸ் பண்றோம் அப்படின்னா இது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் தட்ஸ் ஹவ் யூ கண்ட்ரோல். கோட்டை தாண்டி கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது, நீ வரக்கூடாது. வீட்டுல சமைப்பீங்களா நீங்க? குக்கிங்ல குட்டா பேடா?
இல்லைங்க சமைக்கிறது தெரியாது எனக்கு. ம். ஆனா தெரியாதுன்னா தோசை என்னைக்கா ஒரு சுடுவேன். நாள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுதான் தோசை விட்டுருங்க, தோசை சுடுவேன். வேற மத்தது பெருசா தோசை ஏதாவது சுடுவீங்க. ஆமா. ஏதாவது ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்றேன், தோசை. வீட்ல சர்ப்ரைஸ் தோசை தான். தோசை என்னங்க ஊத்தி கொடுப்பேன். தோசை தான் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் சமைச்சதா சர்ப்ரைஸ் பண்ணுமா? வேற நிறைய ஆட்டு வகைகள் இல்ல. போட்டு கொடுப்பாரு. ஆமா. என்ன உனக்கு என்ன அது வேணாமா? அது ஆட்டு போட்டு சட்னி சமையல் கொஞ்சம் வீக் தான். பேட். ஆமா ஆனா கத்துக்கணும் டெஃபினெட்லி. கத்துக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இங்க இந்த படம் வாக்குக்கு நடுவுல அது பண்ண முடியல. பட் கண்டிப்பா பண்ணணும். நம்ம வந்து இவ்வளவு வேலை பார்த்து ஓடுறது எதுக்கு? சம்பாதிக்க. இந்த சேவிங்ஸ் காசு சேர்த்து வச்சுக்கிறதுல குட் ஆர் பேட்? நீங்க அது பேட் தான். பேட். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் என்னதான் வந்து கட்டுப்படுத்திட்டாலும் ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்ட்லாம் இருக்கேன், டீயே வந்து ஒரு 6 டீ குடிப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதுலயே காசு செலவு, அந்த மாதிரி நீங்க செலவு பண்ற ஏதாவது ஒண்ணு? கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது தாங்க. வெளில போய் சாப்பிடும்போது ஓகே அளவுலாம் இருக்காது. அது எனக்கு எப்படி அங்கே இருக்கும்னா இப்போ 2-3 பேர் போகிறோம் அப்படின்னா அதிகமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். மீந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் நமக்கு எப்படி சொல்றது, வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுறணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். மிச்சம் வேஸ்டா போகுது. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, ஆனா கம்மியா கம்மியா சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு வயிறு சொல்ல. நிறைய சாப்பிட்டு அதுக்கு சேஃப்டிக்கே எக்ஸ்ட்ரா முதல்ல ஆர்டர் பண்ணி கடைசியில் அது மீந்து இந்த மாதிரிலாம் நிறைய ஆகும். சாப்பிட்றதுல நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். மேக்ஸிமம் அதான் ஹோட்டல்ஸு சாப்பிட்றது அண்ட் சில விஷயங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஸோ இயல்பா வந்து இதை தாண்டி பட்ஜெட்டா பிளான் பண்றதுல இல்ல பணமா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் இல்ல அதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட்ஜெட் நான் அதெல்லாம் பயங்கர வீக். 5 லட்சம் எனக்கு வருது அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து 3.5 லட்சம் கொடுத்துருவேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. 1.5 லட்சம் நான் வச்சுப்பேன். அதை நான் எனக்கு இப்படிலாம் செலவு காணாப்ப நான் நிறைய படம் பார்ப்பேன். ஸோ அதுல போகும் நிறைய. அதான் எப்படி காசு போகுதுன்னே தெரியாது. அது கண்ணாப்பினான்னு. சோ அப்படியே ப்ரொஃபஷனலா படத்தினுடைய பட்ஜெட் போடுறதுல அதுல டோட்டலா குட் ஆர் பேட்? அதுல சூப்பர். நீங்க அதை ப்ரொடியூசர் கிட்ட தான் கேட்கணும். ஆமா அதுல ஏன்னா திட்டமிரண்டு அடியே திட்டமிரண்டு 34 டேஸ் ஷூட்டு, அடியே 36 டேஸ், ஹாட்ஸ்பாட் 1 23 டேஸ் வேணுமோ, ஹாட்ஸ்பாட் 2 24 டேஸ். இப்போ இந்த 3 கதையை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே சொன்ன பட்ஜெட்டுக்கு எடுத்தது தான். ஹாட்ஸ்பாட்டும் ஒரு கதை எடுத்து வெளில வச்சிருக்கோம். ஸோ அந்த கதையை தவிர்த்தா அகைன் சொன்ன பட்ஜெட்க்கு பண்ண ஒரு படம் தான். ஓகே. ஸோ அதுலலாம் கன் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே. சாப்பாடை பார்த்தா மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் செலவாயிடும். மற்றபடி ப்ரொஃபஷனலா வரப்ப சோறு. ஸோ அதை தாண்டி இந்த ஸ்கூல் டைம்ல படிப்ஸ்ல நான் நல்லா படிப்பேன். 86% 10th விட்டாங்க. குட் தான். அது குட் தான் மேல இது. அதுவும் ஆனா 86 எல்லாம் வந்து ஆமா ஆமா ஆமா. அதுவும் எப்படி சொல்றது, நாளைக்குன்னா இன்னைக்கு தான் படிப்பேன். ஸோ ஆனா அப்பவே அது மெமரி பவர் பயங்கர அதிகமா. நான் ஆங்கர் பண்ற டைம்லயே சொல்லுவாங்க எவ்வளோ லென்த்தி டைலாகா இருந்தாலும் அதை நான் படம் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சில டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கு கேட்டுறாங்க. ஆமா ஆமா. ஸோ மெமரி பவர் பயங்கர அதிகம். இந்த போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்களே, எனக்கு அதுவா தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் ஒரு இது அப்படின்னா எனக்கு அந்த பேஜா தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த பேஜ்ல அந்த போட்டோவா ஞாபகம் இருக்கும். அப்படியே தான் சொல்லுவேன். ஸோ அதனால எனக்கு படிக்கிறது கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஸோ இது வந்துட்டு குட் ஆர் பேட் வந்துட்டு கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த விஷயம் நான் மாத்திக்கிட்டேன்னா என் லைஃப் உருப்பிட்டுரும், இதை விட இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? நீங்க சொல்றதுல இருந்து எப்படி பண்றீங்க? இந்த விஷயம் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா செலவு பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ரொம்ப பயங்கர ஊதாரித்தனமா இருக்கேன், அது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அதை மாத்தினா நல்லா இருக்கும். மற்றபடி கொஞ்சம் இன்னும் டிசிப்ளின்டா இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு யோசிக்கிறேன், அன்னைக்கு நாங்க சாப்பிட்றப்ப கனெக்ட் பண்ணி தான் சாப்பிட்டோம். அன்னைக்கு உங்க டேபிள் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றது ரெக்ரெட் எனக்கு இப்போ வருது. இப்போ இவங்க ஜென்ரலா கேட்டாங்க, நான் சும்மா சொன்னேன் இந்த மாதிரி அவங்க அதை பர்சனல் கொஸ்டினா அட்வைஸா கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அட்வைஸ் கேட்கறதுல நீங்க குட் ஆர் பேட்? மத்தவங்க சொல்ற அட்வைஸ் கேட்கறதா யார் சொல்றாங்கன்றத பொறுத்து. ஒரு சில பேரை நான் மதிக்கிறேன்ல, அவங்க அதாவது அவங்க சென்சிபிளான ஆள் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்க அட்வைஸ. எனக்கு ஒரு சில பேர் அவன் மேலேயே மரியாதை இருக்காது, அவனே ஒரு கிறுக்கு பையன் தோணும். அவன் நமக்கு அட்வைஸ் நீ எனக்கு சொல்றியா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அட்வைஸ் பண்றதுல யார் அட்வைஸ் பண்றது இல்லையா? குட் ஆர் பேட்? குட்னு தான் நினைக்கிறேன். குட்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஓரளவு குட் தான். ஓரளவுக்கு ஓகே. சரி, பண்ணதுல ஏதாவது ஒருத்தரோட லைஃப் மாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? மாத்திர அளவுக்கு
நீங்க படம் பார்த்தாலே தெரியுமே, ஃபுல்லா அட்வைஸ் தரேன். எம்எஸ் பாஸ்கர் சார் அட்வைஸ் தான் பண்ணிருக்காரு, தபிராமே சார் அட்வைஸ் தான் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தி இருக்கிற சும்மா சின்ன சின்ன லைஃப் அட்வைஸும் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் ரொம்ப அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கும். ஸோ அதை ஷேர் பண்ண முடியாதுல்ல, சொல்ல முடியாதுல்ல. இதை நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் லைஃப் அட்வைஸ் வந்து கல்யாணம் பண்றது, அந்த அந்த செலக்டிங் த பார்ட்னர் அது எவ்வளோ முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வயசாகுதுன்றதுக்காகவோ, இல்லை அழகுக்காகவோ, பணத்துக்காகவோ, இல்லை வீட்டில் சொல்றாங்கன்றதுக்காகவோ, இல்லை ஃபேமிலி ப்ரெஷர், வேரியஸ் ரீசன்ஸ்க்காக அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்களே. ஸோ தட் இஸ் நாட் த வே டு கோ. ஏன்னா அந்த கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்கன்னா அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் லைஃப்ல எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போ தட் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ் அப்படின்றதுனால அது அது உண்மையாவே அது சூப்பருங்க. கரெக்டான பார்ட் அதை மட்டும் இப்போ ரீசெண்டா ஒருத்தனுக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றத பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ண போறான். என்ன போறான்னு தெரியல, நல்லா இருக்கட்டும். பட் ஸ்டில் சொல்றேன், அந்த பதில் சொல்றப்ப மட்டும் ஒரு ரொமான்டிக் ஃபேஸ் விக்னேஷ் கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. அப்படிதான் நீங்க எழுத போற அந்த ரொமான்ஸ் பிலிம் இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. தாராக்கு வந்து நீங்க அவர் நிறைய ஸ்பிளிட்டா கேட்ட கேள்விகளுக்கான ஒரே பதில் கிடைச்சிருச்சு. ஓகேவா தாரா? இப்போ நீங்க மேரேஜ் எல்லாம் ஆயிட்டு ஒரு செட்டில்டான லைஃப்ல இருக்கீங்க. உங்களோட எக்ஸ் யாரையாவது பார்த்து நல்ல வேலை இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஃபீல் வந்திருக்கா? கண்டிப்பா அதுவும் இருக்கு. இருக்கு. நல்ல வேலைமா உனக்கு கல்யாணம் பண்ணல. பார்த்தே இன்டர்வியூ பார்த்தா சொல்லிக்கிறேன். ஓகே, யாருன்றத கமெண்ட்ல தெரிவிக்கலாம். Thank you so much. So இந்த குட் ஆர் பேட் செக்மெண்ட் வந்து விக்னேஷ் கார்த்திக் ரொம்ப ரொம்ப குட்டா ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து ஸோ கமிங் பேக் டு உங்களுடைய படத்தினுடைய விஷயங்களை பத்தி பேசுறப்போ விஷ்ணு விஷால் அவர்கள் ரொம்ப ஸ்வீட்டா லான்ச் பண்ணி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாரு. உங்களுடைய அடுத்த படைப்புல விஷ்ணு விஷால் ஹீரோவா இருப்பாரா அப்படின்றது? இல்ல அடுத்த அவர் இல்ல, வேற ஒருத்தரை வச்சுதான் பண்றேன். அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். முன்னாடி சைன் பண்ணிட்டோம், ஹாட்ஸ்பாட் ரிலீஸ்க்கு முன்னாடியே சைன் பண்ணியாச்சு. ஓகே, எங்களை மாதிரி யாராவது இன்னும் ஹாட்ஸ்பாட் 2 பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ஷோ முடிச்ச உடனே கையோட வந்து புக் பண்ணிருங்க. ஹாட்ஸ்பாட் 2 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 3க்கு வந்து நாங்க வந்து அங்க இருப்போம் ஸ்கிரீன்ல. ஓகேவா? வாக்குமூலம் கொடுத்துட்டேன். ஸோ ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படைப்புகள், குறிப்பா அந்த லவ் ஸ்டோரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.